ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. ஆடி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. உத்தியோகத்தில் சூழ்நிலை ஏற்ப அனுசரித்து செல்லவும். குணநலன்களில் சில மாற்றங்கள் உருவாகும். உடல் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அஸ்வினி அனுசரித்து செல்லவும். பரணி புரிதல்கள் மேம்படும். கிருத்திகை சோர்வுகள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் உணர்வுகளை அறிந்து கொள்வீர்கள். திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். மறதி மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நெருக்கடிகள் ஏற்படும். ரோகிணி கருத்துக்களை தவிர்க்கவும். மிருகசிரீட்சம் புதுமையான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். விவசாய பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதுவிதமான பணிகளில் மீது ஈர்ப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். மிருகசிரீட்சம் புத்துணர்ச்சியான நாள். திருவாதிரை ஈர்ப்பு உண்டாகும். புனர்பூசம் தீர்வு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உருவாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மருத்துவத் துறைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும். பூசம் முடிவுகள் கிடைக்கும். ஆயில்யம் ஆதரவான நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் மேன்மை ஏற்படும். பூரம் ஆதரவுகள் கிடைக்கும். உத்திரம் சிந்தித்து செயல்படவும். கன்னிராசி அன்பர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். உத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் அனுசரித்து செல்லவும். சித்திரை தாமதமாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் உருவாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகளில் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். கூட்டாளிகளின் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புகழ் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை புரிதல்கள் உருவாகும். சுவாதி நன்மையான நாள். விசாகம் வாதங்களை தவிர்க்கவும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். சிக்கலான விஷயங்களுக்கு கலந்தாலோசித்து முடிவு செய்வது நல்லது. பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உருவாகும்.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் புரிதல்கள் அதிகரிக்கும். அனுஷம் நன்மைகள் ஏற்படும். கேட்டை ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்புகள் உருவாகும். சமூக நிகழ்வுகளால் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். மூலம் ஆர்வம் அதிகரிக்கும். பூராடம் வாய்ப்புகள் உருவாகும். உத்திராடம் அனுபவம் வெளிப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். உறவினர்களின் வழியில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். கட்டுமான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் அவ்வப்போது தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். கால்நடை தொடர்பான பணிகளில் பொறுமை வேண்டும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சுபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் எதிர்ப்புகள் குறையும். திருவோணம் மாற்றமான நாள். அவிட்டம் பொறுமை வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். தடைபட்டு வந்த சொத்து விற்பனை சாதகமாக முடியும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளால் வியாபார சரக்குகளை விற்று லாபம் அடையும் வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். செலவுகள் அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் சாதகமான நாள். சதயம் தன்னம்பிக்கை மேம்படும். பூரட்டாதி ஆதரவான நாள். மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். தம்பதிகளுக்குள் புரிதல்கள் உருவாகும். தன வருவாயில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சுப காரிய பணிகளில் பொறுமை வேண்டும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி அறிமுகங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி பொறுமை வேண்டும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.